ஒரு மனிதன் கோடிக்கணக்கான உயிர்களை அழித்தான். ஆனால் அவனுடைய இரகசியம் வேறொரு வகையான இருள். லாவ்ரென்டி பேரியா, சோவியத் ரஷ்யாவின் இரகசிய போலீஸின் தலைவன், அணு ஆயுத திட்டத்தின் கட்டுப்பாட்டாளன், ஸ்டாலினுக்கு அடுத்த நிலையில் அதிகாரம் கொண்டவன். ஆனால் இரவில் அவனுடைய அரசு வாகனங்கள் மாஸ்கோ தெருக்களில் சுற்றின. அவனுடைய காவலர்கள் பெண்களையும் சிறுமிகளையும் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றனர். பல ஆண்டுகளாக இது நடந்தது. ஸ்டாலினுக்கு தெரியும், அவன் கண்டு கொள்ளவில்லை. ஏனென்றால் பேரியா பயன்படுத்திய அதே இயந்திரம் அவனை பாதுகாத்தது. மில்லியன்களை சிறையில் தள்ளிய அதே அமைப்பு அவனுடைய குற்றங்களை மூடி மறைத்தது. பிறகு 1950 ஸ்டாலின் இறந்தான். 4 மாதங்களுக்குள் பேரியாவின் சக அதிகாரிகள் அவனை கைது செய்தனர், விசாரணை நடத்தினர், சுட்டுக் கொன்றனர். அவர்களுக்கு எல்லாமே தெரியும், எப்போதுமே தெரியும். அவர்கள் காத்திருந்தனர், சரியான நேரத்திற்காக. அதுதான் அதிகாரத்தின் உண்மையான முகம். குற்றத்தை பாதுகாப்பது அல்ல, குற்றத்தை ஆயுதமாக வைத்திருப்பது.